ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பெமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக நம்ம தாம்பரத்துலேருந்து கிளம்பி மதுரை வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அங்கே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸி வச்சு இங்கே தேக்கடி வந்துட்டோம். தேக்கடி வந்து ரூமில் செக்இன் ஆகிட்டோம். இப்போ அந்த ரூமில் தான் நின்றுட்டுருக்கோம். நீ தேக்கடிக்க இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு மகேஷ். கிடையாது, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, கும்ளி தேக்கடி போத் ஆர் சேம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தேக்கடி, 2 கிலோமீட்டர்ஸில் இப்படி வந்தால் கும்ளி. நம்ம கும்ளியில் ரூம் போட்டோம், நமக்கு தெரியாதுல்ல, ஆனால் எல்லாமே நியர்பை தான் இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து செக்இன் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த ரூம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் ரூமையும் பார்த்துட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அவுட், இது வழியாக தான் இது வந்து ஜெயிலர் படமா, என்ன படம், அந்த தமனா வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. இதுவும் 4 ஸ்டார் தான். இது தமனா வருவாங்கல்ல. ஆமா, இருட்டா தெரியற வந்துரு. ரூம் சூப்பரா இருக்கு. இருட்டா தெரியக்கூடாது. ஓகே, வாங்க, வெல்கம் டு மை ரூம். ஸோ இங்கே வாஷ்ரூம் வந்த நோ போதும், வாஷ்ரூம்னு சொன்னா போதும். வாஷ்ரூம்லாம் காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. நான் காட்டுவேன், வந்த உடனே இன்னாகிரேஷன் பண்ண நான் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ்ரூம். இங்கே இது வாஷ் மிஷின். அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு பாருங்க, அழகாக ஒரு கட்டம் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் டாய்லெட் இது இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் தான் இன்னாகிரேஷன் பண்ணேன். அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. ஓகேங்களா, இது கபோர்டு இருக்குது, இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இது கப்புள் ரூம். இது ஒரு சின்ன கபோர்டு. வந்தோடனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் நாங்கள். ஒரே ட்ரெஸ்ல உங்களுக்கு காட்டினா போர் அடிக்கும். டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நேரா நாங்க மதுரை போய் மதுரையில இருந்து நேரா குமரி வந்து தேக்கடி வந்துட்டோம் நாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட பெட்ரூம். கப்பிள்ஸ் ரூம் இது. ஓகேங்களா, நீ கப்பிளா கப்பிள் இல்லாம என்னது, என்ன இன்னும் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், என்ன சொல்லக்கூடாது. தாத்தா போடுற ட்ரெஸ்ஸா இது, சொல்லு. ஆமா, என்ன டூரிஸ்ட் காரனாவே மாறிட்டேன். இது வந்து டூரிஸ்ட் கைடு வாங்கிட்டு மலேசியால வாங்கினது இல்ல, மலேசியால வாங்குனது. சோ எங்க சரி, நிறைய எடுத்து வச்சுக்கோ. பார்த்துட்டு தான் வந்தேன், ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னது, கடை வீதி. இங்க இந்த லேனே கடை வீதி தான். ஆமா, பார்த்தேன், நானும் பார்த்தேன். வெஜிடேரியன் கிடைக்குமான்னு பார்த்தேன். இருந்தது, வெஜிடேரியன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் இதுதான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்துட்டு இங்க ஒரு பால்கனி இருக்கு. ஓபன் பண்ணு மகி. ஓபன். உன்னோட பிளேஸ் காட்டு. உன்னோட பிளேஸ் காட்டு. இங்கே அப்படியே குடியிருப்பியா நீ? நம்ம பால்கனி இருக்குதான் தான் நம்ம மெயினா பார்ப்போம். பால்கனி இருக்கு, பார்த்து நல்லா இருக்கு. இங்க ஒரு சின்ன 2 சேர் போட்டிருக்காங்க. டீ டேபிள். டீ இங்கேயே ஆர்டர் பண்ணி குடிக்கலாம்னு பார்த்தேன். வேணாம், மேலே ரெஸ்டாரண்ட், ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா, மேலே போய் பார்ப்போம். ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கு. ஆமாப்பா, அங்கே பாருப்பா, மேலே போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, வாங்க. மலை மேலே தான் உச்சியில் இருக்கும், போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் எங்கள் ரூம் டூ. டென்டடை நானே வாயில் மியூசிக் போட்டுக்கிறேன். டான்டடா. இப்போ பாரு, அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே இருந்தது. இப்படி திரும்பும் போது லைட்டில் இருக்குது. ஓகே, வாங்க போகலாம். பின்னாடி பாரு, மான் பாரு, எத்தனை விதமான அந்த கண்ணாடியில் தெரியுது பத்தியா மான். நான் நேர்லயே மான் காட்டுறேன், வா. எங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கீழே போறியா? செகண்ட் ஃப்ளோர்ல இது நடந்தே போயிடலான்ற. அதே மாதிரி ஃப்ளோருக்கும் ஏறி போயிடுத. அப்பப்போ டச் பண்ணிக்கணும்ப்பா, ஃபோன் எடுக்கும்போது பிளர் ஆகினே இருக்குது, பார்த்துக்கோ. வெரி ரெஸ்டாரண்ட். இப்போ டேபிளில் இலை செடி கொடியெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதுதான் பாருங்க, நம்மள வீடியோ எடுக்கிறதுக்கு அது இல்லையாப்பா, 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரும் எப்படி அந்த இது பண்ணிடலாமாப்பா. இதுவா, ஒரு நிலவுக்கு என் மேல நடிக்கும் பாட்டு, அது பேருனா பாட்டு பேரே மறந்துச்சு. சுத்தமா என் கண்ணு தெரியலப்பா, பிளர்ரா இருக்குதா, தெரியவா இருக்குதா. கண்ணாடி வாங்க, அப்படியே கூட்டிட்டு. ஆம்பா, கண்ணாடி வாங்கி போட்டு ஆர்டராவது பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஆர்டர் பண்ணா எப்படி 10 நாள் ஆகுமாங்க. எங்கப்பா நீ தான் அப்படியே என்ன பண்றது, எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னுட்டே இருந்த. உன்னாலதான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்,
வெளியூர் போகல, ஆனால் பேங்காக் பேங்காக்கு தாய்லாந்து தானே. தாய்லாந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருந்தா டிக்கெட்டை புக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் சரி தேக்கடி வந்துட்டோம். தேக்கடி அண்ட் அப்புறம் வேற எங்கே போகிறோம்? வாகமூன் தான் மெயின். தேக்கடி கூட நம்ம கிளைமேட் தான் இருக்குது. வாகமூன் சில்லுன்னு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நைட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வாகமூன் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவோம். இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாகமூன் போகிறோம். ரொம்ப பசிக்குது, அதனால வந்துட்டு ஆமாம் ட்ராவலிங் சரியான ட்ராவலிங். காலையில் 6:30 மணிக்கு 6:20 ட்ரெயினில் ஏறி உட்காந்தோம். இப்போ மணி என்ன ஆகுது? வீட்டில் 4:30 மணிக்கு இருந்தோம். இப்போ 4:30 12 மணி நேரம் ஆச்சுப்பா. 12 மணி நேரம் ட்ராவல்லே போச்சு. இதுக்கு தான் நான் உன்னை ஃபுல்கா சொல்லாதேன்னு சொன்னேன் பாரு. இத்தினோண்டு இருக்கும், அதுதான் சாஃப்டாக இருக்கும். அன்னத்தை சாஃப்டாக இருக்குன்றதுனால இவ்வளோ கிரேவி சொல்லிட்டு அத்தினோண்டு ஃபுல்கா சொல்லி சாப்பிட்டு நான் சொல்லியிருந்தாச்சு திருப்தியாக சாப்பிட்ருக்கலாம். பண்ணி கடாய் பண்ணிடுது கடாய் பண்ணி ஃபுல்கா. நீ ஒன்று வாங்கினா நான் முழுசாக சாப்பிட முடியாது. என்னது ஏதாச்சும் நான் வாங்கினேன்னா அதனால் உன் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டிய நிலமையில் ஆகிட்டேன் நான். உனக்கு வேண்டியது நீ சொல்ல, எனக்கு வேண்டியது நான் சொல்லிடுறேன். நான் முழுசாக சாப்பிட மாட்டேன் பாரு. இது ஒருத்தர் சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து அது சாப்பிட முடியும். அது உண்மைதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ அப்போ வந்து இது சொல்லிக்கோ, ஆஃப் இல்லை குவார்டர் க்ரில்லு அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். வேறு ஏதாவது சொல்லிக்கிறேன். வெளியில் ஃபுல்லாக நேந்திரம் சிப்ஸ் பார்த்தியா? போகும்போது வாங்கிட்டு போகணும். ஆனால் என்னென்னா லக்கேஜ் நிறையா இருக்கும். காராக இருந்தால் தள்ளி போட்டு போயின்னே இருக்கலாம். ஃப்ளைட்டுனா கூட பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். 7 கிலோ தான் இருக்கணும், 8 கிலோ தான் இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. காருன்னா என்ன வேணால் டம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்றும் தூக்கின்னு போகணும். அது ஒன்று தான். ஐயோ நீ ஏன் அவ்வளோ பெருசாக தெரியுற? நைட்டு என்னது நைட்டு வந்து சரி ஓகே மேலே போகலாம். 6th floor தெரியுதுன்ட்டாங்க. அங்கே நான் பழிச்சுன்னு தெரியுதுண்ணா, அதான் எனக்கு தேவை. நீ எப்படி தெரிஞ்சாங்க? நீ ஃபோட்டோ எடுத்துனா வீடியோ எடுத்துங்க. ஸ்டைலாக நான் எடுக்க மாட்டேன். ஆல் ஃபோட்டோஸ், ஒன்லி ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ் நிறைய தேவைப்படுதுப்பா எனக்கு. எஸ்தட்டிக்காக நீங்கள் எடுக்க மாட்டீங்க யாருமே. 6th floor வந்துச்சு இறங்கி போகலாம்ப்பா. யாருமே இல்லாத டீ கடையில் எதுனாத்தப்பா டீ ஆத்த வந்த 6th தான். நீ எந்த ஃப்ளோர் நின்றுதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு இறங்கி வந்துட்டியா? நீ கரெக்டாக 6th floor தான் இறங்குனியா? அதை மாதிரி பார்த்தியா? ஆமாம் 6th floor தான். எங்கப்பா எங்கே காணோம்? நான்ப்பா ஏறினே இருக்கிற. பாப்பா ஏய் நான் வரல. சீவா எருமை இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? வாப்பா பயந்தாங்க ஒல்லி. எப்படி ஓடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரூஃப் டாப் பூலுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டெப்பு வச்சு மேலே ஏறி இப்போ நம்ம வந்து ஹையஸ்ட் தேக்கடியில் ஹையஸ்டான பிளேஸில் நின்றுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாக சிட்டியே தெரியுது. ஃபுல்லாக மவுண்டன் தான். சுற்றி எங்கே சுற்றினாலும் மவுண்டன் தான். எந்த பக்கம் சுற்றினாலும் மவுண்டன். ஓகே பேபி நம்மள வா அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னா முடியுதா? ஏய் பயந்தாமலே மேலே ஏறி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல? பா அப்படி என்னப்பா நீனு? டைம் 7:15 ஆச்சு. நல்லா சாப்பிட்டு வந்து ஒரு தூக்கம் போட்டு எழுந்திட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி அப்படியே பொடி நடையா அப்படியே வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஒரே ரோடுங்கிறத தாண்டி என்னென்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஈவினிங் அப்படியே கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம். அதனால இப்போவே நமக்கு டைம் இருக்கும்போது போய் நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே பார்க்கணும் சுற்றி பார்த்துட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆளே இல்லாத லிஃப்ட்டில் போய் டீ ஆற்றினேன். அதெல்லாம் விட நம்ம அவ்வளோ ஹாட் கிளைமேட்டில் அங்கே இருந்துட்டு திரும்பி இங்கே வந்து எதுக்கு ஹாட் கிளைமேட்டில் இருக்கணும்?
அதனால வாகமன் போகலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பேபி மாவை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஒரே சிப்ஸு கடை தான் இருக்குது. திரும்பி பார்க்குறது சிப்ஸு கடையாக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு கடை ஒன்று இருக்குது, சூப்பராக இருந்தது. பார்த்தேன் நான், என்னை போக விடாமல் அப்படியே தடுத்து இழுத்துருச்சு. நம்ம போய் பார்ப்போம் அதை. மிளகு ஏலக்காய் சீரகம்லாம் வாங்கி என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற அதை சொல்லு முதல்ல. டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, நாங்களும் தேக்கடி போனோம் தாங்க, ஸ்பைசஸ் வச்சுக்கோங்க அப்படின்ட்டா. ரைட், ஓகே. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜென்ரலாக ஒரு கடை தெரு, ஃபுல்லாக கடை தெருவாக இருக்குது, அவள் தான். இது என்னது? இது கும்ளி. இது கும்ளி. ஆனால் சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளா சாரீஸ் பேபிமா, கேரளா சாரீஸ் வாங்கி என்ன பண்ண போற? இது என்னதுப்பா? சாக்லேட் வேர்ல்டு. ஏய் வாவ், இங்கே பாருங்க எல்லாரும் நீங்களும் பாருங்க. இதை பார்த்து தான் பேபிமா வாவ் வந்துச்சு. தேக்கடி கேசல். அங்கே சூப்பராக இருந்ததுப்பா, அங்கே போய் பார்த்துருக்கலாம்ல. கேரளா மனம் வீசுது, தெரியுதா உனக்கு? ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்துட்டு. நம்ம ஊர்லாம் அப்படிலாம் அடிக்குமாப்பா? வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தெரியுமோ? நமக்கு தெரியாதோ? இங்கே வந்து சீரியஸாகவே அந்த கேரளா மனம் வீசும் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி வீசுது. நல்லா தான் இருக்குது. இல்லை, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நம்ம வெளில இறங்கி வந்தோன்னே தெரியுது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்கிறோம் அப்படின்றது. சொல்லு. இப்போ எதுக்கு எனக்கு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறோம்? வெளில எவ்வளோ இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு? அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. இந்த ஊர் எனக்கு பிடிக்கல, வா. ஒன்றுமே வாங்கிறதுக்கு இல்லை, எல்லா ஸ்பைசஸ்ஸு சிப்ஸாக விற்கிறாங்க. நான் வாங்கி வந்தேன்ல, உடம்புக்கு நல்லது. இது வெளியில் அவுட் சைடு எப்படி இருக்கு? அவுட் சைடு நம்ம ஹோட்டலோட அவுட் சைட் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் ஃபஸ்ட் அப்பளம் வச்சாங்க, அப்பளம் தின்ட்டுருக்கேன். அடுத்தது சப்பாத்தி, சேமில் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லியிருக்கேன். பேபிமா வந்து ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம். ஆமாம், வேறு எதுவும் வேணாமாம்மா, நம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹெவியாக இருந்தது. இல்லைன்னா 4 மணிக்கு, நான் 5 மணிக்கு சாப்பிட்டோம் மேம். எனக்கும் ஹெவியாக தான் இருக்குது, இருந்தாலும் வேண்டாம், தூக்கம் வராது அப்புறம் அப்படின்ட்டு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்லான்னு வந்தாச்சு. பேபிமா ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு ஸ்டைல் மெனுவில் சாப்பிடுறது. நான் என்னமோ நினச்சி கேட்டேன். நான் நினச்சேன் ஒரு பிளேட் ஃபுல் ஆஃப் கட் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஒரு பவுலில் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கன்னு நினச்சியா? நானும் அதே தான் நினச்சேன். சரி, நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடுவோம்னு நினச்சேன். இங்கே உனக்கே இல்லாமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இப்போ காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னவா இருந்தாலும் நான் யார்? வெஜிடேரியன் பையா. கமான், அவள் தான். இவர்னால நானும் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல. இன்னைக்காச்சும் போய் ஏதாவது காலையில் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே காலைல ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா என்ன பண்ணுறது? உங்க கூட சேர்ந்து போகிற வரைக்கும் வெஜிடேரியன் தான் தின்னு தொலையணும். வேற என்ன பண்ணுறது? இதுக்கு தான் நான் வந்து வேற எங்கேயும் வெளில போக வேணாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஊருக்குள்ளே சுற்றினா எதை வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகுது. மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8:45. நம்ம வந்து இங்கே ஒரு 9:30 கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து வச்சுருக்காங்களே தெரியல. காலங்காத்தாலும் பஜ்ஜி தின்னா என்னத்துக்கு காலம்? சும்மா ஒன்று சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் வந்து தோசை, இது இட்லி, இது வந்து சாம்பார், புட்டு. அது என்ன புட்டு? குழா புட்டா என்ன புட்டு பாரு? எஸ், இது பூரி. ஓகேவா? இது கடலைக்கறி மசாலா. ஓகேவா? இது பாயில்டு எக்கு. நான்வெஜ் சாப்பிடு. அப்புறம் அங்கே ஃப்ரூட் சாலட்லாம் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது. ஓகே, என்ன சாப்பிட்லான் இருக்கிற நீ இப்போ? நான் பாரு எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். பூரி ஒன்று, வாழைக்காய் பஜ்ஜி ஒன்று, சாம்பார்,
சட்னி அந்த உருளைக்கிழங்கு மசாலா. என் பிளேட்டில் இவ்வளோ தான் இடம் இருக்குது, அதனால இவ்வளோ என் பிளேட்லேயே அவ்வளோதான் இடம் இருக்குது, அதனால டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. டேஸ்ட் இருக்குது. கடலைக்கறி சூப்பராக இருக்கு, டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கடலைக்கறி எடுக்கல காலையில், எனக்கு ஏன் கேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நேற்றுலேருந்து இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு பிட் வந்து கட் ஆகுது, பிட் கட் ஆகுது. நாங்கள் 2 பேர் நாங்கள் மாற்றி மாற்றி காமெடி பண்ணி நாங்கள் மாற்றி மாற்றி சிரிச்சு பேசின்னு சுற்றிட்டு இருக்கணும், அவ்வளோதான். பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.